ஹாய் நண்பா, ஆதார் துறையிலிருந்து தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸ்டேட் வைஸாக வேகன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 200க்கும் அதிகமான காலியிடங்கள் இருக்குது. ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஆதார் துறையிலிருந்து சூப்பர்வைசர் இல்லைனா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாபுக்கு இப்போ ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸ்டேட் வைஸாக மொத்தமாக நாடு முழுவதும் 23 மாநிலங்கள் வழியாக வேலைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழகத்திற்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஆதார் சூப்பர்வைசர் இல்லைனா ஆதார் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகள். இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் டிசம்பர் 27 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை நோ அப்படிங்கிற டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நம்ம ஜாப் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் 19 பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அப்ளை நோ அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பு தான். ஆனால் தற்பொழுது கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் ஆட்களை எடுக்க போகிறாங்க. ஒரு வருடம் உங்களுக்கு இந்த ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 31ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. நம்ம தமிழகத்தில் 3 மாவட்டத்தில் இருந்து வேலைகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாடு முழுவதும் ஒரு 200க்கும் அதிகமான காலியிடங்கள். அதில் நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஒரே ஒரு காலியிடங்கள் இருக்குது, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு காலியிடங்கள் இருக்குது, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு காலியிடங்கள் இருக்குது. ஸோ இந்த காலியிடங்களுக்கு தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் இல்லைனா ஆதார் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு வயது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். கல்வி தகுதி அதாவது 12th பாஸ் ஆகிருந்தால் போதுங்க, இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா 10th அதை ஃபாலோ பண்ணி 2 வருடங்கள் ஐடிஐ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 12th இணையான டிப்ளமோ படித்தவங்களும் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. ஸோ டிப்ளமோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10th அதை ஃபாலோ பண்ணி 3 years பாலிடெக்னிக் காலேஜஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். 12th தாண்டி டிப்ளமோவை தாண்டி நீங்கள் டிகிரிலாம் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நியூ யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ யூசர் அப்படிங்கிறத கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். இந்த கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மேட் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்றிதழாக இருக்கட்டும், ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதனுடைய ஃபைல் சைஸ், ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது மினிமம் 50 KBயிலிருந்து அதிகபட்சம் 1 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 8ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 510 ரூபாய் 94 காசு, அதாவது 433 ரூபா ப்ளஸ் 18 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 510 ரூபா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணாமல் ஆப்சண்ட் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரீடெஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரீடெஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதற்கு தனியாக ஃபீஸ் ஒரு 255 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் எழுத போகிறீங்க. டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆப்சண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரீடெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் திரும்பியும் வந்து டெஸ்ட்டை எழுதிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் இதில் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா தகவலையுமே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான சேலரி ரெமுனரேஷன் பற்றி இந்த இடத்துல எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. பட் 12th டிப்ளமோ படித்தவங்க அப்படி இல்லைனா ஐடிஐ படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணி புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு காலியிடங்கள் மட்டும்தான்.
குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்த சேம் குவாலிஃபிகேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எப்போமாவது தான் வேலைவாய்ப்பு வரும்பொழுது கம்மியான வேகன்சி தான். உங்களுக்கு நாடு முழுதும் அலாட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் ஸ்டேட் வைஸாக பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு தகவலை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.